ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகாக பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் சற்று முன்பு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு இடம் கிடையாது. அமர் பிரசாத் ரெட்டி, நிறைய முகங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அஸ்வத்தாமன் போன்ற நிறைய முகங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க பாஜகவுடைய 27 வேட்பாளர்கள் பட்டியல்? கோஷ்டி மோதல் எல்லா தேசிய கட்சிகளையும் இருக்கும். பாஜகவில் உச்சம் அந்த கோஷ்டி மோதல்ல தான் நாம் தமிழர் சீமானே எமர்ஜ் ஆனார். என்னோட கருத்து, சீமானுக்கு எமர்ஜென்சிங்கிறது பாஜகவோட கோஷ்டி மோதல் தான். முதற்கட்டம் சீமானுக்கு அந்த எமர்ஜென்சிங்கிறது 1.1 விழுக்காடு ஓட்டு தான். கருணாநிதியும் வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டார். இப்போ விஜய் மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் ஊழல்வாதிகளை முத்திர குத்தப்பட்டவங்களை தூக்கி சுமக்காம வீரப்பனுக்காக கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் அடிச்சு 1.1 எடுத்தார். இதோட முடிஞ்சு போவாருன்னு நினைச்சாங்க. அந்த சீமான் எமர்ஜான இடம் தமிழிசைக்கு போட்டியாட்டு, மாநில தலைவராக இருந்த ஒரு போட்டியாட்டு, பாஜகவில் எல்லாரும் அவங்க காலவாரியோட முயற்சி பண்ணி ஜெயலலிதா இறந்த பிறகு இந்துத்துவா அங்க நோட்டா கீழே போய் சீமான் 2.5 முன்னோட ஏற்கனவே எடுத்ததை விட அதிக வாக்கு எடுத்து எமர்ஜ் ஆனதுலதான் அங்க இந்துத்துவ அடிபட்டு தமிழ் தேசியம் எழும்புது. அதுக்கு பிறகு ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு 2019 கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம டக்குன்னு அதிமுக கூட கூட்டணி போனதுல மீண்டும் தமிழ் தேசியம் எழும்புது. அடுத்தபடியா அண்ணாமலை வந்த பிறகு மாற்றுனா நான் தான் 3வது இடத்துக்கு 2வது இடமா 3வது இடமானு அண்ணாமலை இருக்கும்போது மதிப்புக்குரிய அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன்ஜி போன்றவங்க எல்லாம் நாம் தமிழர் 2 விழுக்காடு தான் வரும்னு சொல்லும்போது, நாம் தமிழர் அந்த கட்டத்துக்குள்ள 100% கம்யூனிட்டிகளை பயன்படுத்தி வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம் போன்ற விளிம்பு நிலை சமூகங்கள்லாம் நமக்கான தலைவன் சீமான் தாங்கிறதுல அண்ணாமலைக்கு அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டு வந்தது. அண்ணாமலைக்கு தான் பிராமணர் ஓட்டு வந்தது. அதை வச்சு சீமான் தாக்கு பிடிச்சிட்டாரு. தாக்கு பிடிச்ச பிறகு மீண்டும் தமிழ் தேசியத்துக்கிட்ட நீதாம்பா திராவிடத்துக்கு எதிரி, நாங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, நாங்க குடிமி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லாம போவோம், இவ்வளவு ஜெயலலிதா இறந்து இவ்வளவு வருஷம் ஆகி எங்களால ஒன்றும் தேர்த்தி கொண்டு வர முடியல, நீதான் ஆளுன்னு அவங்க அந்த இடத்த ஆர்கேனர்ல கொடுத்த இடத்த அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே ஈரோடு கிழக்கிலே கொடுத்துட்டாங்க. ஈரோடு கிழக்கிலே முடிச்சு கட்டிட்டாங்க. ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நின்று ஒரு ஃபைட் பண்ணியிருக்கணும். விக்கிரவாண்டியில பாமகவை நம்பி, வன்னியர் சமுதாயத்தை நம்பி ஃபைட் பண்ணி 29 விழுக்காடு எடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்குல ஃபைட் பண்ணியிருக்கணும். அங்கேயே ஈரோடு கிழக்கிலே சீமான் கையில ஆர்கேனர்ல லீடர்ஷிப்பை கொடுத்துட்டு போன மாதிரி சீமான் தான் மாற்று தலைவருங்கிறத கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை நீக்கம். அண்ணாமலை தான் ஒரு 18 விழுக்காடு வாக்கெடுத்து சீமான் 4வது இடத்துக்கு போறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர். 2021 சீமான் 6.5 விழுக்காடு எடுத்து 3வது இடம் வந்தவர். அப்போ பிஜேபி 2.7 தான் எடுத்தாங்க. அப்போ சீமானுக்கு இணையாட்டோ அல்லது சீமான் 3வது இடம் இல்ல, பாஜக காட்டினது அண்ணாமலை. அது ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டு களத்தை தமிழ் தேசியம் தான் திராவிடத்துக்கு மாற்றுன்னு விட்டு கொடுத்துட்டு போனாப்புல சீமான் அதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நிறுவிட்டாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிறதுல சீமான் அதை நிறுவிட்டாரு. அது மட்டும் இல்ல, திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதுல இந்துத்துவா இல்ல, இந்துத்துவா களத்திலே நிற்க முடியாத அர்ஜுன் சம்பர்ஜி, கல்யாணராமன் ஜி வருத்தப்படாதீங்க, களத்திலே நிற்க முடியாத அளவுக்கு இந்துத்துவா பலகீனமா இருக்குது. தமிழ் தேசியம் தான் ஆளுங்கட்சி திமுகவையும் ஸ்டாலினையும் களத்துக்குள்ள நின்று எதிர்க்குங்கிறதுல விட்டு கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து அண்ணாமலை மாற்றம் சொல்லிட்டேன். அண்ணாமலை மாற்றத்துக்கு பிறகு 27 சீட்டு வாங்கிக்கிட்டு 11 விழுக்காடு ஓட்டு கிடையாது, வெறும் 3-4 விழுக்காடு ஓட்டு தான் பாஜகவுக்கு தகுதின்னு அது முடிவெடுத்தாங்க. அதுல அடுத்த கட்ட அடி விழுந்தாச்சு. கேண்டிடேட் செலக்ஷன்ல பாஜகவுக்கு வாக்களித்த பெரும்பாலான சமூகங்களுக்கு கடும் அதிருப்தி. அந்த நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா திராவிடத்துக்கு மாற்று நாம் தமிழர் தாங்கிறத அந்த களத்தை, அந்த ஃபைட்டிங் இதை வந்து சீமான் கையில கொடுத்துட்டு நாங்கெல்லாம் சபார்டினேட்டா ஒரு காங்கிரஸ் மாதிரி செயல்படக்கூடிய கட்சி தாங்கிறத பாஜக இன்னைக்கு வந்து தெள்ள தெளிவா முடிவெடுத்து 27 சீட்டு, அதுவே 3 விழுக்காடுக்கு தான். கேண்டிடேட்லயும் வந்து விளையாடி தள்ளிட்டாங்க. சூழல் இன்னைக்கு வந்து கடும் அதிருப்தியில இருக்குது. எந்த சமூகங்களுக்கு நல்ல பிரதித்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாப்பீங்க? சமூக பிரதித்துவம்லாம் அவங்க ஒன்றும் பார்க்கல. ஜிபி நாகேந்திரன் யாதவ சமுதாயம் ராமநாதபுரத்துல கொடுத்ததை நான் பாராட்டினேன். நம்ம எதுனா கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லிடணும். ஜிபி நாகேந்திரன் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். நம்ம யாதவர்களின் அரசியல் இதுக்காக நம்ம பாடுபடுறோம். அந்த இடத்துக்குள்ள பாஜக ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவருக்கு கொடுத்ததை நம்ம மனசார பாராட்டுறோம். ராமநாதபுரத்துல அவரு ஒரு யாதவர் பிரதித்தமா அவரை கொடுத்தது வந்து நம்ம அதை ஏற்றுக்கிறோம். அது நமக்கு அதுல ஒரு வரவேற்கத்தக்கதாக தான் பார்க்கிறோம். மற்றபடி எம்ஆர் காந்திக்கு பிரதித்துவம் கொடுக்கணும், ஃபைட் பண்ணணும்னு நான் கடிஞ்சோடவை கடுமையா நின்னேன். இவங்க காயத்ரி ரகுராம் அவங்க பாஜக இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் நாடார் ஏரியாவில் போய் காந்தி அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ணுங்கலாம் நாம சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து காந்தி அண்ணனுக்கு கொடுத்தது அவருக்கு தியாகம் பெருசு. எம்ஆர் காந்திக்கு எதிராக ஒரு பவர்ஃபுல் நாடா அவருக்கெல்லாம் ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கணும். அவருக்கு தியாகம் என்ன சிபிஆரோட குறைஞ்சதா? எம்ஆர் காந்திக்கு தியாகம், சாரி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தியாகம். நீங்க எம்ஆர் காந்திக்கு நீங்க கொடுக்குறீங்க. பொன்னார காலி பண்றதுக்கு எம்ஆர் காந்தி கொடுத்திருக்கதா நான் பாக்குறேன். அப்போ உங்க நோக்கம் அவரு ஏஜி வந்தாலும் கூட பொன்னார் உள்ள வந்துடக்கூடாது. பொன்னார் உள்ள வந்து மோடி பார்வையில பட்டு பொன்னாருக்கு ஏதாவது கிடைச்சிடக்கூடாது. அப்போ இந்த நாடார் சமுதாயத்தோட பிரதித்துவம்ங்கிறது இந்த ஒரு எம்ஆர் காந்தி அவருக்கு வந்து ஏஜி வந்து ஃபேக்டரை வந்து அவரு முன்ன மாதிரி ஆக்டிவா செயல்பட முடியாதுங்கிற லெவல்ல தான் இருப்பாரு. அப்போ அவர் ஒரு பவர்ஃபுல்லா வர முடியாத ஒரு நாடாரை வச்சுக்கிட்டு அதை ஊத்தி மூடிடணும் நாடார்களை. பொன்னார் வந்தா அது மோடி பார்வையில படுவாரு, வெற்றி பெறலாம். ஒருவேளையில இங்க தோல்வி அடைஞ்சாலும் கூட அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ராஜ்யசபா மத்திய அமைச்சர்னு ஏதாவது வந்துடலாம். அப்ப அந்த இடத்துக்குள்ள பொன்னாரின்னு ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்கிற லெவல்ல ஒரு சதி திட்டத்தோட நாடார்களுக்கு எதிராக அந்த இதை பண்ணிருக்கிறாங்க. நான் வெளிப்படையா நான் சொல்றது பிஎம்ஓக்கு போகும். ஏன்னா நான் 29 பத்தி கவலைப்படுறேன். தமிழிசை அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க மயிலாப்பூர்ல. தமிழிசை அம்மையாருக்கு ராதாபுரத்தை கொடுத்திருக்கலாம். ராதாபுரம் நல்ல தொகுதி தான். நான் தமிழிசை அம்மையாருக்கு வந்து தென்சென்னையில அவங்க 2வது இடம் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. தென்சென்னையில 2வது இடம் வந்ததுனால ரைட்ஸ் இருக்குங்கிறத மறுக்க வரல. மோடி லாயலிஸ்ட் தான், அதே நான் மறுக்க வரல. ஆனா அந்த தொகுதிக்குள்ள தமிழிசை அம்மையார் தொகுதிக்குள்ள கொடுத்த சூழ்நிலையில பிராமண சமுதாயத்துக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கலங்கிறது பிராமணர்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தி இருக்குது. தென்சென்னையில பிராமணர்கள் மத்தியிலே வந்து பாஜக மேல ஒரு பெரிய அதிருப்தியால வீசுது. கண்டிப்பா சாதாரண பிராமணர்கள் மத்தியில இந்த ஒரு நிலைமை இருக்குது. நம்மள நெகட்டிவ் ஓட்டு டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம சமுதாயத்தை சேர்ந்த 4 வியாபாரிகளை, பத்திரிகை துறையில உள்ள 4 வியாபாரிகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாதாரண பிராமணர்களுக்கு எந்த இதுவும் இல்லைங்கிற ஒரு நிலைமை பிராமணர்கள் மத்தியில, சாதாரண பிராமணர்கள் மத்தியில இருக்குது. அந்த உணர்வுக்கு ஏற்ப ஒரு எத்தனையோ பிராமணர்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து தியாகம் பண்ண திருப்பதி நாராயணன் போன்றவங்களுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. என் நண்பர் தான் ஆரம்ப கட்டத்துல இருந்து எனக்கு திருப்பதி நாராயணன் தெரியும். அந்த இந்து முன்னணி காலகட்டத்தில இருந்து சகோதரரை தெரியும். திறமையான ஒரு செய்தி தொடர்பாளராக இருந்தவர். போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேண்டிடேட் இல்லைங்கிற அதிருப்தி பிராமண சமுதாயத்துக்கு பாஜக மேல இருக்குது, அதிமுக மேலே இருக்குது. அதிமுகவுல கும்பகோணம் ராமநாதன் கொடுக்கல. ஜெயலலிதா இருக்கிறத வர குடுமி ராமநாதன் சொல்லப்பட்ட கும்பகோணம் ராமநாதன் நகர செயலாளரெல்லாம் இருந்தார், பெரிய லெவல்ல இருந்தார். அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா தென் சென்னையில மைத்ரேயனை என்டர்டெயின் பண்ணதுனாலும் சரி, மற்றபடி கராத்தே பாலசுப்ரமணியம் அந்த இடைத்தேர்தலில் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டா போட்டனாலும் சரி, ஜெயலலிதா அம்மையார் வந்து பிராமண சமுதாயத்தோட உணர்வை மதிச்சு அவங்க ஓரளவு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பாக்குறாருன்னா, இவங்க எல்லாம் நெகட்டிவ் ஓட்டா நமக்கு ஓசி ஓட்டா போட்டுட்டு போயிருவாங்க, உங்களுக்கு வேற என்ன இருக்கு, போட்டு தானே தீரணும். 4-5 கருத்துருவாக்கிகள் அந்த சமுதாயத்துல இருந்து பிடிச்சி அவங்கள இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்ம பிராமின்ஸ் ஓட்டை வாங்கிக்கலாங்கிற லெவல்ல நினைக்கிறாங்க. பாஜகவும் பிராமணருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி தான், மறுக்க வரல. ஜெய்சங்கர், இவங்க நிர்மலா சீதாராமன், ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற பல பிராமணர்களுக்கு வந்து சுப்பிரமணிய சாமி
பல தமிழ்நாட்டை சேர்ந்த பல பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் ஒரு உழைக்கிற கட்சிக்குள்ள பாடுபடக்கூடிய ஒரு பிராமினுக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் வேணும், களத்துக்குள்ள வேணும்னு அவங்க எதிர்பார்க்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம்தான். அந்த இடத்துக்குள்ள முன்னாடி ஜனாஜி வந்து தென்சென்னையில எம்பிக்கு நின்றிருக்கிறாரு, இலஜி எம்பிக்கு நின்றிருக்கிறாருன்னு சொல்லும் போது பிராமண சமுதாயம் வந்து தங்களை வந்து நெகட்டிவ் ஓட்டாட்டு ஓசி ஓட்டாட்டு பாஜக பாக்குறாங்க. ஒரு அதிருப்தி பிராமண சமுதாயத்துக்கு 100% இருக்குது. இத்தனைக்கும் அதிருப்தி இருக்கு, ரைட், எல்லாம் ஓகே. ஆனா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லையே, வேற ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் வந்து பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டிருக்க சீமான நோக்கி அங்க நகர்றதுதான் பிராமணர்களுக்கு ஒரு ஆப்ஷனா நான் பாக்குறேன். அதுல அவங்க ஓரளவு தங்களை கன்சால்டேட் பண்ணி தங்களோட வாக்கு வலிமை நிரூபிச்சாதான் நாளைக்கு பிஜேபி பிராமணர்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் எம்பி டிக்கெட்ல மதிப்பான். அதிமுக எம்எல்ஏ டிக்கெட் எம்பி டிக்கெட்ல மதிக்கிறதுக்கு அவங்க சீமானுக்கு 6 கேண்டிடேட்டுக்கும் ஹெவியா வாக்களிச்சு நின்னாதான் அந்த மரியாதை வருங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பிராமண சமுதாயம் இதுல சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். இல்ல, பிராமணர்கள் வந்து ஒரு நேஷனலிஸ்ட், ஒரு தேசிய பார்வை கொண்டவங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமானா அவர்கள் போய் நிக்கிறது அவங்க விரும்புவாங்களா? அவங்க கூட போய் நிக்கிறத ஜெயலலிதாவுக்கு ஒரு கட்டத்துல ஆதரிச்சாங்கன்னா, திராவிட இயக்கத்துல ஒரு பிராமின்கிற போது பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும் போது தான் ஆதரிச்சாங்க. இப்போ சீமான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவரா இருக்கிறாரு. அவர் ஒன்றும் ஆன்டி நேஷனல் இல்லையே. அவரும் பிராமண சமுதாயத்தோட இணைஞ்சு வரும்போது அவரும் வந்து 8.2 விழுக்காடு வாக்கெடுக்கும் போது அவரோட வாக்குகள்ங்கிறது வந்து ஆசாரி சமூக வாக்கு, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற சமூகங்கள் மட்டுமல்ல, மன்னார் நாவிதர் குயவர் பறையர் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகள் தான் பெருமளவுல இருந்தது. இப்போ அவங்களுக்கு அவர் வந்து பிராமணருக்கு ஆதரவான ஒரு முடிவு எடுத்து வரும்போது அண்ணாமலை லீடரா ஏத்துக்கிட்ட பிராமண சமுதாயம், அண்ணாமலையை லீடரா ஏத்துக்கிட்ட பிராமண சமுதாய வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அதை அவரு கூடுதலா வந்து பாசிட்டிவா வந்து 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லும் போது அந்த வாக்குகள் வந்து இந்த முறை வந்து சீமான நோக்கி நகரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல பல பிராமண தாய்மார்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட சிறு சிஷ்யர்களுக்கு உடைய தாய்மார்கள், அவங்க வந்து இந்த முறை நாம சீமானுக்கு வேட்பாளருக்கு வாக்களிக்கிறது தான் நம்ம சமுதாயத்தோட ஒரு முக்கியத்துவத்தை நிலைநாட்டும். நம்ம சமுதாயம் வந்து துணிச்சலா வாக்களிக்கூடிய சமுதாயம்ங்கிறது உறுதிப்படுங்கிற ஒரு பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில நான் தமிழிசைக்கு கேண்டிடேட் கொடுத்தது தவறுங்கிறத சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க கட்சியில நீண்ட காலம் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்துல தொகுதியில 2வது வந்து அதிமுக 3வது தள்ளி இருக்கிறாங்க, ஓகே. ஆனா பிராமண சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை அவங்க வந்து வேளச்சேரியை வாங்கியோ அல்லது பல்லவரத்தை வாங்கியோ ஏதோ ஒரு தொகுதியை வாங்கி கொடுத்துருக்கணுங்கிறதா என்னோட பார்வை. அதுல வந்து பாஜகவினர் வந்து அப்சர்வரும் சரி மாநில தலைவரும் சரி அந்த இடத்துக்குள்ள பிராமண சமுதாயத்தோட உணர்வை வந்து மதிக்க தவறியதான் நான் பாக்குறேன். நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொகுதி மாறி போட்டிட்டு இருக்காரு. அதே போல வானதி சீனிவாசன் அவர்களும் தெற்குல இருந்து வடக்குல வந்து போட்டிட்டு. வானதியை நான் குறை சொல்லல, அவங்க நல்ல தெற்குல நல்ல ஒரு நல்ல கேடராட்டு, ஒரு நல்ல எம்எல்ஏ ஆட்டு, மக்கள் பிரதிநிதியாட்டு பெரிய அளவு பணியாற்றினாங்க. அவங்க பணியாற்றுறதெல்லாம் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி தருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பணி சிறப்பாக தான் இருந்து அதை நம்ம மதிக்கணும். பட் கிடைச்ச தொகுதியில தேசிய மகளிர் அணி தலைவராட்டும் ஒரு எம்எல்ஏ ஆட்டும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல கொஞ்சம் ஃபைட் பண்ணி அதை மேல கொண்டு வரக்கூடியதுல திறமை உள்ளவங்க தான் வானதி சீனிவாசன். சோ என்ன இருக்கோ அதை கொஞ்சம் உழைச்சு மேல கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நயினார் நாகேந்திரனும் என்ன இருக்குதோ அதை உழைச்சு மேல கொண்டு வர்றதுல நயினார் நாகேந்திரனும் திறமையானவர் தான். அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அதுல இன்னொரு கேண்டிடேட்னா 25 விழுக்காடு வாக்கெடுப்பாருன்னா இவரை கூடுதலா 30 விழுக்காடு தாண்டி 5-6 விழுக்காடு தாண்டி வாக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சவர் தான் நயினார் நாகேந்திரன். அதே சக்தி வானதி சீனிவாசனுக்கு உண்டு. பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் 2 வரும். முன்னாள் அமைச்சரா இருந்தவர் இவரு, நெல்லையில பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றவருக்கு அவருக்கு சொந்த செல்வாக்கும் காரணம். இப்பொழுது சாத்தூர்ல அவருக்கு மறவர் சமூக பின்புலம் அவருக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும். அண்ணாமலை அவர்கள் தேர்தலை புறக்கணிச்சதுக்கான காரணம் என்ன சார்? அண்ணாமலை புறக்கணிச்சது காரணம் வந்து அண்ணாமலை நிற்க கூடாதுங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டு இருந்தேன். அரசியல்ல ஒரு தெளிவான நிலைப்பாடுங்கிறது வந்து அண்ணாமலைக்கு இந்த விஷயத்துல இருக்குது. கட்சிக்காக உழைப்பாரு, கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுவார். அதிமுக எம்எல்ஏக்களே அதிமுக எம்எல்ஏக்களே அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும்னு தான் எடப்பாடி கிட்ட டிக்கெட் வாங்கின அதிமுக எம்எல்ஏக்களே அண்ணாமலை பிரச்சாரம் வேணும்னு தான் கேட்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்னோட பார்வை அண்ணாமலை நீக்கம் வந்து தமிழக பாஜகவுக்கு அடிச்ச ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. அதுல வந்து அண்ணாமலை இதுல எடப்பாடி முதல்வர்னு சொல்லி கேண்டிடேட்டா நின்னாருன்னா அதிமுக காரன் வாக்களிக்க மாட்டான். அவன் வந்து அண்ணாமலை
எடுத்த 18 விழுக்காடு வாக்கும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை மையமா வச்சு அவனும் ஒரு காமராஜ் ஆதரிச்ச ஒரு குடும்பத்தை பின்னணியில வந்த சகோதரர் அண்ணாமலை அதை பின்னணியா எடுத்த வாக்குகள். ஆன்மீக தலைவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீக விஷயத்துல அண்ணா பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த வாக்குகள், ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி எடுத்த வாக்குகள், அதிமுக ஊழல்னு சொல்லி எடுத்த வாக்குகள். சோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை களத்துக்குள்ள வரும்போது அதிமுக காரங்க கண்டிப்பா எடப்பாடிக்காக திமுகவுக்கு வாக்களிச்சு அவங்க அண்ணாமலை தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் பிரகாசம். அதுதான் அங்க நடந்திருக்கும். சோ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தான் நான் கருதுறேன். லிஸ்ட் டிலே ஆகிறதுக்கு அண்ணாமலைய நிக்க வைக்கிறதுக்கு ஒரு பற்புறுத்தல் இருந்தது. அண்ணாமலை நின்னா அதுல கோயம்புத்தூர்ல இந்த அணிக்கு கூடுதல் ஒரு பிளஸ் ஆயிருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஜெயித்து வந்துட்டா அது வேற வழி ஆகுமோன்னு ஒரு சேஃபான தொகுதியை அலையன்ஸுக்குள்ள அவரு கொடுக்கல. அண்ணாமலைக்கும் எடப்பாடியை தூக்கி சிஎம்னு சொல்லி இருக்கிறது அவருக்கு இமேஜுக்கும் அடி. சோ அவர் அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவர் எடுத்த இது நல்ல முடிவு தான். நான் தான் தொடர்ந்து நிக்கிறது நல்லது இல்லைங்கிற இதை சொன்னேன். ஏன்னா தவறான முடிவெடுத்தது உணரணும்னா அதுக்குள்ள பாடத்தை படிச்சாதான் தவறான முடிவெடுத்தவங்க உணர்வாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஃபுல்லா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து என்கிட்ட தான் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருந்தாங்க, எப்படியாவது ஸ்டாப் பண்ணிருங்க, அவர் நிற்க கூடாதுங்கிற கருத்தை தான் அவங்க தங்களோட கருத்தா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரீனஸ் வந்திருக்கு, ஒரு ரிலீஃப் வந்துட்டு அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு. பாஜக வாக்காளர்கள்ல மிக பெரும்பகுதி அண்ணாமலை லீடரா ஏத்துக்கிட்டவங்க தானே. சோ அவங்க இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு சபார்டினேட்டா போய் நின்று எடப்பாடிய முதல்வர்கள் நான் சொல்லி இது பண்ணக்கூடாதுன்னு விரும்புனாங்க. ஒருக்க விஜய சீமான் ஒருக்க அடிச்சார், எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுறதுன்னு கேட்டார்ல, அந்த மாதிரி எடப்பாடிய சீமா சொல்லி இருக்கிறத அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் யாருமே விரும்பல. தன்னுடைய ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் விருப்பத்திற்கு தக்கன அண்ணாமலை இந்த களத்துக்குள்ள போட்டியிடாதது சரியான முடிவா தான் நான் பாக்குறேன். கட்சி தலைமையுடைய முடிவுக்கு கட்டுப்படுறதை விட தன்னுடைய விருப்புக்கு செயல்படாரு அண்ணாமலை. கட்சி தலைமை முடிவு அவரை நிக்க சொன்னாங்களா, எந்த தொகுதியில நிக்க சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? கட்சி தலைமை முடிவு அவரை நிக்க சொன்னாங்கன்னு நமக்கு தெளிவா தெரியாது இல்லையா? கட்சி தலைமை இங்க உள்ள கோஷ்டி மோதல் காரணமா ரோட் ஷோவையே மயிலாப்பூர்ல மோடி பண்ணலையே. அப்போ அவருக்கு கூட சில அதிருப்திகள் கேண்டிடேட் இதுல இருக்குங்கிற தகவல் போனதுனால ரோட் ஷோவுக்கு கூட்டம் வராம போயிடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டங்கள் கூட இருக்கலாம் இல்லையா? சோ கட்சி தலைமை இவரை வற்புறுத்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது சொல்லப்படுது, நம்பப்படுது, பேசப்படுது தானே. இப்ப நீங்க நின்னுங்கன்னு மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலை சொன்னதாட்டு வெளிப்படையான தகவல் இல்லையே. அண்ணாமலை போன்ற முன்னாள் தலைவர்கள் நிற்கிறது தான் டீம் கரெக்டா ஒற்றுமையா இருக்குன்னு காட்டுறதுக்கு வழிவகுக்கணும்னு ஒரு கோயிலோ யாரோ சொன்னாதானே நம்ம நிக்க சொன்னாங்க, அதை அவர் மீறிட்டாருன்னு சொல்ல வர முடியும். அசல் பிரசனா ஊடகத்துல அண்ணாமலைக்கு முடக்குறிச்சியில நிற்கிறாரு, அண்ணாமலை நார்வேல நிற்கிறாரு. நார்வேல எல்லாம் நின்னா அண்ணாமலைக்கு ஒரு நல்ல தொகுதியா தான் இருக்கும். அங்க நிற்கிறாரு, இங்க நிற்கிறாரு, ராமநாதபுரத்துல நிற்கிறாரு, ராமநாதபுரம் நல்ல தொகுதி தான். அப்படிப்பட்ட ஒரு செய்திகள் வந்ததே தவிர நிக்க சொன்னாங்க தலைமையில எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இல்லைல்ல. அந்த வகையில இவரா போய் டிக்கெட் கேட்டு எடப்பாடி சிஎம்மா சொல்றதோட ஒதுக்கிக்கிறது நல்லதுங்கிறதா நம்ம பார்வை. தேர்தல் முடிவு அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறத தெள்ள தெளிவா உணர்த்தும். தேர்தல் முடிவுனா என்ன சொல்றீங்க? என்ன வரும்? தேர்தல் முடிவு எடப்பாடியே 2வது இடத்துக்கு தானே அரசியல் பண்றாரு. எடப்பாடி என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளு, ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளு. நான் ஒற்றை தலைமையா முடிவெடுத்து மேல ஏறி போக முடியல. ஓபிஎஸ் எனக்கு நுகத்தடியா இருக்காரு, கட்டையை போடுறாரு, ஒரு பாரமா இருக்காரு, சுமையா இருக்கிறாரு, ஒற்றை தலைமையா வரணும். பாஜகவுக்கு ஏஜென்ட் ஓபிஎஸ் வெளியே தள்ளிடணும்னு சொன்னாரு. வெளியே தள்ளிட்டு 13 விழுக்காடு வாக்குகள் 2024 அவர் குறைஞ்சு போச்சு. அவர் தலைமைக்கு ஓபிஎஸ் போன பிறகு 13 விழுக்காடு வாக்கு குறைஞ்சு போச்சு. அது பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு. எந்த காலமும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னாரு. 26லயும் கிடையாது, 29லயும் கிடையாதுன்னாரு. அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்கையும் சீமான சிஎம்மா சொல்லிடுவாருங்கிற ஒரு தோற்றம் வரவும் பதறிக்கிட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த பாஜக மைனஸ்ன்னு சொல்லி ஓபிஎஸ் நீக்கி 13 விழுக்காடு வாக்க இழந்தாரோ அந்த பாஜக பிளஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. எதுக்கு பிளஸ்ன்னா அண்ணாமலை பாஜகவில் அணி அமைச்சாருன்னா இவரை 26 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணி அமைச்சு இவரை 3வது இடம் தள்ளிடுவாருங்க அச்சத்துல
2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு தான் உள்ள வந்தார். சோ அவருக்கு 2வது இடத்தை காப்பாத்தி பிறகு பார்த்துக்கலாங்கிறது அவருக்கு நோக்கம். வெற்றி பெறணும், ஸ்டாலினை தோக்கடிக்கணுங்கிறதெல்லாம் எடப்பாடிக்கு நோக்கமே கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீமான் 2024 காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள்னு பல லிஸ்ட் கொடுத்து பேசினாரு. இதே கருத்தை தான் புரட்சி தலைவர், புரட்சி தமிழர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. ஆனா அவர் ஒரு தோல்வியிலேயே தன் நிலைப்பாட்டை மாறி பாஜக கூட்டணிக்கு வந்துட்டார். அது மட்டும் இல்ல, எந்த ஓபிஎஸ் ஒற்றை தலைமைன்னு சொல்லி நீக்கி தள்ளினாரோ, 13 விழுக்காடு வாக்கு இழந்தாரோ, அந்த ஓபிஎஸ் நீக்கி முடிச்சு ஒற்றை தலைமையா கட்சியை அபகரிச்ச பிறகு, கிராப்பரான பிறகு அவர் பாஜகவோட கூட்டணி போயிட்டாரு. அண்ணாமலை நீக்கிவிட்டு பாஜக கூட கூட்டணிக்கு வந்தவர் அப்படியே அந்த வேலை முடிஞ்சதும் 27 சீட்ல பாஜகவை மட்டம் தட்டிட்டாரு. அந்த கூட்டணிக்கு உறுதுணையா இருந்த ஜி.கே. வாசனை முடிஞ்சதும் இது தோக்குற தொகுதியை கொடுத்து அவருக்கு இடம் இது தாடி காட்டிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அவரு 2029 என்ன முடிவெடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடிக்கு நோக்கம்ங்கிறது 2வது இடம் தான். அது அவருக்கு சர்வாயிட்டு. அண்ணாமலை மற்றும் மோடி விசுவாசிகள் இந்த இடத்துல பார்க்கணும்னா பாராளுமன்றம் தான் முக்கியம். அதுல நாளைக்கு ஏமாந்துராத வகைக்குள்ள இந்த அரசியல் களம் இருக்குங்கிறது தான் அவங்க தகவமைத்து கொண்டு போனோம். இதுல அண்ணாமலையோட பர்சனல் பொலிட்டிக்ஸை பொறுத்தவரையில அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம்ங்கிறது 26 நிரூபணமாகிறது. அண்ணாமலையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது உறுதுணை புரியும் நான் கருதுறேன். பட் கட்சி கட்டுப்பாட்டுக்காக பிரச்சாரம் பண்ணுவார்.